Hey folks, ஆக்சுவலா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு 5 டிஜிட்டல் டைரி இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய கலெக்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து கேஷியோட SF3300A அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் டைரி. இதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஸோ டிஜிட்டல் டைரி SF3300A இந்த மாடல் பேரு. இதுல பாத்தீங்கன்னா டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு, மெமோ இருக்கு, டு டூ இருக்கு, ஷெடியூல் இருக்கு. ஷெடியூல்னு சொல்லக்கூடாதோ, ஸ்கெடியூல் அப்படிதான் சொல்லணும் இல்லையா? சரி, ஓகே, அப்படியே சொல்லி தொலைவோம் உங்களுதைய. அடுத்தது ஹோம் டைம் இருக்கு. அடுத்து அதுக்கு வேர்ல்டு டைமும் இருக்கு, கன்வர்ஷன் கன்வர்ஷன் இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, அலாம் கிளாக் இருக்கு. ஸோ இதுல வந்து டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிஃபோன் டைரக்டரியில டெலிஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸ் சேவ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபேக்ஸ் நம்பர் சேவ் பண்ணிக்கலாம், பேஜர் நம்பர் சேவ் பண்ணிக்கலாம், செல் நம்பரும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது செல்னா மொபைல் நம்பர், அதுவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1970 இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே இந்தியாவில் 1990 இந்தியாவில் செல்ஃபோன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பேஜர் இருந்தது, அதுக்கு முன்னாடி டிஓடி ஃபோன், டயல் ஃபோன் இருந்தது. அந்த ஃபோன் தான் இங்கே இருக்கு நம்மளது. ஸோ இந்த ஃபோன் எடுத்து இங்கே இந்த சைடாக வச்சுக்கலாமா? அப்புறமா வச்சு விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் சீக்ரெட் ஃபங்க்ஷன், பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர்ஸ், டிஜிட்டல் டைரியில் வந்து மொபைல் நம்பர்ஸ், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்கு. அண்ட் இது ஒன்று. அடுத்தது கேஷியோட டிஜிட்டல் டைரி SF3300ER அப்படிங்கிற ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் யூரோ கன்வர்ஷன் இருக்கு, இந்தியன் ருபி டு யூரோ கன்வர்ஷன். அப்புறம் டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு, மெமோ இருக்கு, டு டூ இருக்கு, ஸ்கெடியூல் இருக்கு, ஹோம் டைம் இருக்கு, வேர்ல்டு டைம் இருக்கு, கால்குலேஷன் இருக்கு, அலாமும் இருக்கு. ஸோ இதுவும் நியரஸ்டா அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இதுலயும் இருக்கு. ஓகே, அடுத்தது இதுக்கெல்லாம் முன்னாடி வந்த ஒரு டிஜிட்டல் டைரி இது. இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இப்படி நார்மலா லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓபன் பண்ணா ஒரு சின்ன புஷ் பட்டன்ல லாக் ஓபன் ஆகும். அண்ட் இதுல எக்ஸ்ட்ராவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை அமுத்தினா திறக்க முடியும். அதை அமுத்திட்டு இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த மாடல், முன்னோடி. இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதோடைய கெப்பாசிட்டி 32 KB. இதுக்கு முன்னாடி இதுவும் 3300ER, இதுவும் 32 KB தான். அதுக்கு முன்னாடி 3300A, இதுவும் 32 KB தான். ஸோ இதுவும் 32 KB தான். இதுல என்னென்ன இருக்குன்னா ஸ்கெடியூல் இருக்கு, மெமோ இருக்கு, டு டூ இருக்கு, பாஸ்வேர்ட் போட்டுக்கிற ஆப்ஷன் இருக்கு, ஹோம் டைம் இருக்கு, வேர்ல்டு டைம் இருக்கு, அலாமும் இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு. அண்ட் இதுல பேக் லைட் ஆப்ஷனும் இருக்கு. இதுல வந்து லைட் நைட் டைம்ல ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா இதுல லைட் எரியும். இல்லைன்னா நார்மலா கால்குலேட்டர் மாதிரி பிளாக் கலர்ல தான் இதுல வரும். இது பழைய மாடல். இதோடைய மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா டேட்டா பேங்க் DC7800 கேஷியோட தான் நிறைய டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எனக்கு கேஷியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மினி டிவிஸ், பாக்கெட் டிவிஸ்லாம் இருக்கு இல்லையா, கேஷியோல ஏகப்பட்டது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒண்ணா வீடியோ போடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மைண்ட் திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அடுத்தது இது பாத்தீங்கன்னா கேஷியோட டிஜிட்டல் டைரி SF3600A இந்த மாடல். இது வந்து 64 KB. இந்த மாடல் பாத்தீங்கன்னா 64 KB. இதுல என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு, மெமோ இருக்கு, டு டூ இருக்கு, ஸ்கெடியூல் இருக்கு, ஹோம் டைம் வேர்ல்டு டைம் இருக்கு, கன்வர்ஷன் இருக்கு, கால்குலேஷனும் இருக்கு. ஸோ இதுவும் அதுவும் ஓரளவுக்கு சேம் தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகும். அடுத்தது இது கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு. நிறைய கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் வேற எதுவும் பார்த்ததில்ல, பார்த்துட்டு தான் சொல்றேன். இது கேஷியோட டிஜிட்டல் டைரி SF3600 64 KB. இதுல பேக் லைட் ஆப்ஷன் இருக்கு, அது வித்தவுட் பேக் லைட் இல்ல, அதுலயும் பேக் லைட் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான இது இருக்கு. டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு, மெமோ இருக்கு, டு டூ இருக்கு, ஸ்கெடியூல் இருக்கு, அலாம் கிளாக் இருக்கு,
கால்குலேஷன் இருக்கு அண்ட் ஹோம் டைம் வேர்ல்டு டைம் ரெண்டுமே இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு சேம் தான். அதுக்கு அடுத்தது நேத்து 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று கேஷியோ வெரி ஓல்டு மாடல் அண்ட் இன்னொன்று ஷார்ப். இதுவும் வந்து ஓல்டு மாடல் தான். கேஷியோக்கு அடுத்தது இந்த ஷார்ப், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ்லாம் இருக்கு. டேட்டா பேங்க் அதாவது டிஜிட்டல் டைரி ரிலீஸ் பண்ணது. ஷார்ப் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு சிட்டிசன்ல இருக்கு டிஜிட்டல் டைரி. ஷார்ப் இருக்கு, ஜேவிசிலாம் இருக்கான்னு தெரியல. மற்ற வேற ஏதாவது கம்பெனிஸ் நான் டிஜிட்டல் டைரி பார்த்துருக்கேன் ப்ரோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க, நான் என்னுடைய சேனல்ல டிஸ்பிளே பண்றேன். ஓகே. அண்ட் வேற யாராவது நீங்க யாராவது இந்த டிஜிட்டல் டைரிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய சின்ன வயசுல? நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கே மெயில் ஐடி கிடையாது. அப்புறம் நான் எங்க மெயில் ஐடி வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்றது? அதே மாதிரி எனக்கே வீட்டில் ஃபோன் கிடையாது, நான் எப்படி மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பரை நோட் பண்றது? ஸோ அப்பெல்லாம் எனக்கு அப்போ நிறைய பேர் வீட்டில் ஃபோன் இருக்காது இல்லையா 90s காலகட்டங்களில், அதாவது 80s to 90s அந்த ரேஞ்சில் நான் சொல்றேன். அப்போ நான் சின்ன பையன், இப்போவும் சின்ன பையன் தான், அப்போ ரொம்ப சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்க வீட்லயும் ஃபோன் கிடையாது, வேற எவன் வீட்லயும் ஃபோன் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சரௌண்டிங் அப்படி. அதுவும் இல்லாம அந்த டெக்னாலஜிலாம் இங்க அதிகமா வரல, அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளும் மக்களுக்கு ஏற்படல. இப்போ வரைக்கும் மக்கள் வந்து வசதி வாய்ப்போட இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சும்மா ஒரு 10,000 20,000 30,000 ஃபோன் வாங்கி வச்சுட்டா வசதியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எல்லாம் கடன் அட்டையை போட்டு தேய்ச்சி தான் வாங்கிட்டு இருக்கான். ஓகே, அந்த பொருளாதாரத்துக்குலாம் நம்ம போக வேணாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு மட்டும் வருவோம். ஸோ இப்போ இந்த 2 டிஜிட்டல் டைரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக தான் எடுத்தது. இப்போ இந்த டிஜிட்டல் டைரி பாத்தீங்கன்னா கேஷியோட டிஜிட்டல் டைரி. இதோடைய மாடல் நம்பர் எங்கடா காணோம்? உள்ள இருக்கும். இந்த டிஜிட்டல் டைரியோடைய மாடல் நம்பர் SF 2000. அதே மாதிரி இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா டெலிஃபோன் இருக்கு, ரீடைல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல ஃபோன் மாதிரியே ரீடைல். நம்ம இந்த ஃபோன் எல்லாம் கூட கிடையாது. நம்ம இதுல வந்து மொபைல்ல பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் கால்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கால் பட்டன் அமுத்துனா எல்லா கால் என்னென்ன கால் பண்ணியிருக்கோம், இன்கமிங் எது வந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் வருது. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த பழைய டெலிஃபோன் பட்டன் டெலிஃபோன்ல ரீடைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீடைல் பட்டன் அமுத்தணும்னா கடைசியா எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோமோ அந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் போகும். ரிசீவ் ஆன நம்பருக்கு வராது. எந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு ரீடைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா போகும். அண்ட் இதுலயும் இந்த ரீடைல் இருக்கான்னு தெரியல. பட் ஓல்டு போன்ல சுத்திர போன்ல ரீடைல் ஆப்ஷன் இல்லை. ஆனா இந்த பட்டன் போன்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுல இந்த டிஜிட்டல் டைரியில அந்த ரீடைல்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஏற்கனவே ஃபோன் நம்பர்ஸ் வந்து இதுல ஃபீட் பண்ணிட்டு, இப்போ உங்களுடைய யாராவது ஃபோன் நம்பர் ஃபீட் பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பர் கடைசியா வியூ பண்ணிடுது. மறுபடியும் யாரோட நம்பர் வியூ பண்ணணும் சரியா ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீடைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கடைசியா எந்த ஃபோன் நம்பர் நம்ம வியூ பண்ணோமோ அந்த வியூ பண்ண நம்பர் வந்து இதுல டிஸ்பிளே ஆகும். அதுதான் ரீடைல் ஆப்ஷன். அடுத்தது மெமோ அதாவது நோட் பண்ணி வைக்கலாம். கன்வர்ஷன் இருக்கு. அப்புறம் சீக்ரெட் டெலிஃபோன், அதாவது பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இதுலயும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இதுல கம்மி தான் ஆப்ஷன். கால்குலேட்டர் இருக்கான்னு தெரியலையே. கால்குலேட்டர் இதுல இல்லை. ஏன்னா இதுல நம்பர் ஆப்ஷன் காண பாருங்க, நம்பர் கம்மியா தான் இருக்கு. பட் இதுல வந்து கேபிட்டல் ஸ்மால் இருக்கு, நம்பர் இதுல இல்லை. ஸோ எப்படி இந்த நம்பர் டைப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓ இங்க இருக்கு கீழே. ஷிஃப்ட் அமுத்தி இந்த Z X C V இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல தான் நம்பர் இருக்கு. இந்த கீபோர்டு பிளஸ் நம்பர். நார்மலா அமுத்தினா கீபோர்டு, ஷிஃப்ட் அமுத்தி அமுத்தினா நம்பர் வரும். ஸோ இது முன்னாடி இந்த இதுக்கெல்லாம் முன்னாடி வந்த மாடல் குட்டியா இருக்கு பாருங்க, சின்னதா, அவ்வளவுதான், காம்பாக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஷார்ப்ல இருந்து வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்கு. என்ன பண்ற? ஐயா தொடக்கிறையா. தண்ணிய போட்டு தொட. என்னங்க ஐயா? தண்ணிய போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா ஐயா? அப்படியே லைன்ல இருங்க, கையோட தொடச்சு விட்டுறேன். எங்க அந்த இன்னும் லைட்டா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். தண்ணி வந்து நம்ம இந்த இவனை தொடச்சு விடுவோம். நேத்தே கொஞ்சம் லைட்டா வெறும் துணியில தொடச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு தொடச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் எடுக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். அண்ட் இதுல பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். பேட்டரி வந்து தீர்ந்து போயிருக்கும். அதனால அந்த பேட்டரி வந்து நம்ம போட்டு பார்க்கலாம்.
டிஜிட்டல் டைரி யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுல இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன்னா, என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் நீங்க வாங்குறப்ப மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு மறுபடியும் ப்ரோ எவ்வளோ ப்ரோ அன்னைக்கு கேட்டிருந்தேன்ல அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு நான் கொடுக்க மாட்டேன், கடுப்பாடும் எனக்கு. இன்னைக்கு பேசுறீங்க, ரேட் பேசுறீங்க அப்படின்னா ரேட் ஓகே, ஒரு ரேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கே வாங்கிடுங்க. இல்ல ஒரு நாள் அடுத்த நாள் சொல்றீங்களோ அப்போ வாங்கிடுங்க. சும்மா நான் அடுத்த மாசம் வாங்க போறேன் அப்படின்லாம் வாங்காதீங்க, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க என்கிட்ட. ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி. இன்னைக்கு சொல்லி வச்சோம்னா இன்னைக்கே வாங்கிடலாம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு நாள் 2 நாள் டிலே பண்ணலாம். ஏற்கனவே ஒரு நண்பர் கூட டிஜிட்டல் டைரி கேட்டிருந்தாரு. கேட்டுட்டு நாளைக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுடுறேன். சரி ஓகே, அதை வச்சு நான் சரி அமௌண்ட் அனுப்பிச்சுட்ருவாரு, நம்ம வந்து இந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, ஒரு மாத்திரை வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரு என்னன்னா அடுத்த நாள் ரிப்ளைவே பண்ணல, பதிலே பேசல. நான் சரி, ஏன்னா அந்த அந்த அன்னைக்கு கமிட்மெண்ட்னா அதை சொன்னா செய்யணும், செய்யலைன்னா எனக்கு பிடிக்காதுன்னா நான் அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் இந்த அன்னைக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது செஞ்சு கொடுத்துடணும். மேக்சிமம் டிலே பண்ணவே மாட்டேன். எதா இருந்தாலும் டைமிங் மெயின்டைன் பண்ணுவேன். நானும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறேன், மற்றவங்களும் அப்படி இருக்கணும்ட்டு. ஆனால் இப்படி சொல்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கிரெடிபிலிட்டி போயிடுது இல்லையா, டைமிங். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி என்ன வாயில வர மாட்டேங்குது. சரி, செயலில் இருந்தா போதும். அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அநேகமா இந்த வீடியோ பார்த்துட்டு பாருன்னு நினைக்கிறேன், கமெண்ட்ல கழுவி ஊத்து போறாரு அவரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் மெசேஜ் பண்ணாரு, ப்ரோ இது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க வித்துட்டேன் அப்படின்ட்டு. நான் வித்துட்டேன்னு சொல்ல, இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஓல்டு திங்ஸ் விலையெல்லாம் கண்டம்லான்னு வித்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு 50-100 எக்ஸ்ட்ரா கிடைச்சா பரவாயில்ல, நம்ம கலெக்ஷனுக்கு வச்சிருக்கோம் ஆசையா, ஒரு மன திருப்திக்கு. இருந்தாலும் அதை வந்து நம்ம சேல் பண்றோம்னா நம்மளுடைய கொஞ்சம் இந்த டைம் இதா இருக்கிறதுனாலதான், கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனாலதான் நம்ம ஆசையா இருக்கு வாங்கி வச்சது கூட கொஞ்சம் சேல் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் டைமுக்கு வந்து கம்மியா தான் சொல்றோம், அதே வாங்கலன்னு நம்ம என்ன பண்றது, அதுக்கே லேட் பண்ணா கடுப்பாகுதா இல்லையா. அதனாலதான் ஆலோலங்கிலி கூட்டில்ல. ஓகே, கொஞ்சம் தொடச்சிட்டேன், நல்லாவே கிளீன் ஆயிருக்கு. அண்ட் இதுல ஏற்கனவே வந்து இந்த சம் ரப்பர் பேண்ட் ஏதோ உருகி ஒட்டியிருக்கும் போல இருக்கு. அதனால இது கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, பட் கிளிக்கின்னு சத்தம்லாம் வந்துச்சு, என்னன்னு தெரியல. ஆன் ஆஃப் பட்டன் இங்க இருக்கு. அநேகமா முதல்ல இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்துரும். இதெல்லாம் ஒர்க் ஆகுது, மீதி இந்த ஒரு இது வந்து டிஸ்பிளே கொஞ்சம் போயிடுச்சு. அதனால இந்த டெர்மினேட்டர் படத்துல, டெர்மினேட்டருங்கிற பாருங்க, அர்னால்ட் படம் ஒண்ணு, பிரெடேட்டர் படத்துல அந்த பிரெடேட்டர் வந்து கையில வித்தியாசமா எழுதும் இல்லையா, அந்த லாங்குவேஜ் வர மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த பிளாக் கலர்ல, பழைய மாடல்ல. ஏன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னன்னா ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து சர்ச்சிங், அதை சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது கேரக்டர்ஸ், இந்த வித்தியாசமா எழுதுவாங்க இல்லையா, ஏபிசிடி, அதுக்கு மேல கொம்பு வைக்கிறது, புள்ளி வைக்கிறது, கீழே கோடு போடுறது, அந்த மாதிரி லெட்டர்ஸும் இதுல எழுதிக்கலாம்னு கொடுத்துருக்கான். அண்ட் யூரோப்பியன் கேரக்டர்ஸ் அது பேரு. அப்புறம் கிளாக் செட் பண்ணிக்கலாம், இதுல டைம் கிளாக் செட் பண்ணிக்கலாம், அலாம் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இது என்ன பண்ணுவோம், ஒர்க் ஆகுதான் தெரியல. ஸோ பேட்டரி போட்டு பார்க்கலாம். ஏன்னா பேட்டரி வீக்காக இருக்கும். இதுக்கு என்ன பேட்டரின்னு தெரியலையே, பேட்டரி போட்டு ஒர்க் ஆகிறதா அப்படின்னு செக் பண்ண போறோம். இது என்னடா அது, இங்க இதெல்லாம் கொடுத்துருக்கானே. ஓகே, ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்கான், அதனாலதான் இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம். ஓ ரொம்ப பழசாயிடுச்சு. ஓகே, நம்ம
ஓகே ஆஸ் யூஷுவல் கேஷியோல என்ன பேட்டரி சைஸ் கொடுத்துருக்கானோ அதே பேட்டரி டைப் தான் இதுலயும் கொடுத்துருக்கான், அதே மெத்தட் தான் கொடுத்துருக்கான். அதனால ஈஸியா அப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு அடேங்கப்பா, இதுல என்னன்னா இந்த பேட்டரி போட்டு போட்டு பூ பூத்துருச்சு. இதுல நிக்கல் இது இருக்கு இல்லையா, அந்த இது வந்து பூத்துருக்கு. அதை வந்து சுரண்டி எடுத்துரும். இதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு லிக்விட் ஒன்று வச்சிருக்கோம், ஸ்ப்ரே. அதை போட்டு லைட்டா போடுவோம். லைட்டா போட்டு கொஞ்சம் ஊற வச்சோம்னா அந்த இது போயிடும். ஓகே, ஏன்னா அந்த ப்ளூ கலர்ல பூ பூத்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல பூங்கிறனே அது பூத்துருச்சு இது. ஸோ அது அந்த ப்ளூ கலர்ல இந்த இன்வெர்டர் பேட்டரி எல்லாம் இருக்கும் இல்லையா, உப்பு அந்த இது, அது அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் போகாது, கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அதனால அதை க்ளீன் பண்ணிக்கும். இதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சிருந்தேன், அந்த ப்ரஷ்ஷை காணோம். இந்த ப்ரஷ் வச்சு போடும், பெரிய ப்ரஷ் வச்சு போடும். சரி பரவாயில்ல. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம பேட்டரி போட்டு பார்ப்போம். இது பழைய பேட்டரி இங்கே தனியாக வச்சுருவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து புது பேட்டரி தான், இதுல எல்லாமே புது பேட்டரி தான் போட்டிருக்கேன். ஒரு பேட்டரியின் விலை 50 ரூபாய். எதுக்கும் இந்த பழைய பேட்டரி ஒன்று கீழே விழுந்துச்சு பாருங்க, அதை எடுத்து இதுல போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பழைய பேட்டரி இதுல இந்த ஷார்ப்ல இருந்ததை எடுத்து கேஷியோல போட்டு பார்க்கலாம், சும்மா போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைனாலும் ஓகே. ஏன்னா இதை நம்ம கலெக்ஷனுக்காக தான் வச்சிருக்கோம். அதுல சார்ஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். இல்ல ஆன் ஆகல, அப்போ பேட்டரி தான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த புது பேட்டரியை ஷார்ப்ல போட்டு பார்ப்போம். ஷார்ப்ல போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஷார்ப்ல போட்டோம். இப்ப ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ண போறோம். ஒரே வா, டிஸ்பிளே வருது, பட் லைட்டா விட்டு விட்டு வருது. இதுல ஏதோ கேமிங்லாம் போட்டிருக்காங்க, கேம்லாம் இருக்குப்பா இதுல. அட்டாக், ஆல்பா அட்டாக்னு ஏதோ ஒரு கேம்லாம் இருக்கு. ஆக்சுவலா வாவ், இது எப்படி விளையாடுறதுன்னா எனக்கு தெரியல. ஸோ இதுல டெலிஃபோன் 1, டெலிஃபோன் 2, ஸ்கெடியூல், இது 64 KB. இது ஸ்கெடியூல் இருக்கு, மெமோ இருக்கு, கிளாக் இருக்கு, கால்குலேஷன் கன்வெர்டர் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், இங்க பட்டன்ஸ் இருக்கு, இங்க வந்து நம்பர் பட்டன்ஸ் இருக்கு, இங்க லெட்டர்ஸ் இருக்கு. கேம்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், அட்டாக். இது எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே, பட் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே மட்டும் அங்கங்க அந்த லெட்டர்ஸ்ல வந்து கேப் இருக்கு. ஸோ டிஸ்பிளே, இதுக்கு வேற ஏதாவது டிஸ்பிளே கிடைக்குமா? கிடைச்சா வேணா வாங்கி மாத்தி போடலாம். மேபி. என்டர் பண்ணிட்டேன். நைஸ். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். சரி, இதுல பேட்டரி போட்டு பார்த்தாச்சு, ஒர்க் ஆகுது. பட் டிஸ்பிளே மட்டும் கம்மியா வருது. அண்ட் இதுவும் இதுல ஆல்ரெடி கொஞ்சம் பேட்டரி இருக்கு, ஆனா டிஸ்பிளே வந்து பிளாக் ஆயிடுச்சு. பட் டிஸ்பிளேல லெட்டர்ஸ்லாம் வருது. நேற்று பார்த்தனே, டிஸ்பிளேல லெட்டர்ஸ்லாம் வருது. ஆக்சுவலா இது எல்லாமே இந்த கேஷியோ ஆகட்டும், டிஜிட்டல் டைரிஸ், PDAs, இது எல்லாமே
இப்போ யூஸ் ஆகாது, பட் அது ஒரு கலெக்ஷன். நம்மளுடைய மன திருப்திக்கு இது பிடிச்சிருக்கு, நம்மளால வந்து சின்ன வயசுல இதை வந்து வாங்க முடியாம இருந்திருக்கும், மேபி சின்ன வயசுல யூஸ் பண்ணி இருந்திருப்போம். அண்ட் அது அந்த கேஜெட்டோடைய ஞாபகம் வந்து யூஸ் பண்ணப்ப ஒண்ணு அந்த கேஜெட் நம்ம கிட்ட இருந்திருக்கலாம், இருந்தப்ப யூஸ் பண்ணப்ப ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அந்த சந்தோஷம் மறுபடியும் அந்த கேஜெட் நம்ம கூடவே இருக்கிறப்போ சந்தோஷமா இருக்கும். அண்ட் சில பேருக்கு வாங்க முடியாம இருந்திருக்கலாம், யூஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அது கிடைக்காம இருந்திருக்கலாம் சின்ன வயசுல. அப்போ அது இப்ப கிடைக்கும் போது அப்ப யூஸ் பண்ணலாம் என்ன, இப்போவாவது கிடைச்சிருக்கு அப்படின்னு அது கூட வச்சு ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்போ. அதனாலதான் இந்த கலெக்ஷன்ஸ். ஸோ ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிப்போம். எனக்கு உயிர் இருக்கிற மனுஷங்களை விட உயிர் இல்லாத இந்த மாதிரி கேஜெட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃபோக்ஸ், பாய். ஹெட்ஃபோன் போட்டு இதுல கேட்கலாம், பாட்டு கேட்கலாம். லோ பேட்டரி ப்ளீஸ் சார்ஜ்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ இது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ளே பட்டன் தான் ஆனா இருக்கும்னு நினைக்கிறேன்.